இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதை காலம் சொல்லட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. விரைவில் இந்தியா முழுவதும் விடியல் பிறக்கும் என சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் திட்டவட்டம். தமிழினத்தை அழித்து அடையாளமற்றவர்களாக்க நினைக்கிறது பாஜக என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில சுயாட்சி இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்கும் என உறுதி. இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டும் படை தயார் எனவும் அறிவிப்பு. ராமேஸ்வரம் அருகே அரிச்சல் முனை கடற்கரையில் மலர்களை தூவி பிரதமர் மோடி மரியாதை. தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் வழிபட்ட பிறகு டெல்லி திரும்பினார். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகள் தயார். நடிகர், நடிகைகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் ஒரு நாள் முன்னதாகவே வருகை. நாளை திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த தடை விதிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் செய்தியை பரப்புவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கண்டனம். அசாமில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் பாஜகவினர் திரண்டு வந்து ரகளை. காவிக்கொடி கம்புகளுடன் திரண்டு முழக்கமிட்டவர்களிடமும் அன்பை வெளிப்படுத்திய ராகுல் காந்தி. அசாமில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வாகனத்தின் மீது தாக்குதல். இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் போது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக நாளை அறிவித்திருந்த விடுமுறையை வாபஸ் பெற்றது டெல்லி எய்ம்ஸ். கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் முடிவு. இறுதி வாக்காளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பட்டியலை வெளியிடுகின்றனர். தீராத குடல் பிரச்சினைக்கு தீர்வாகும் பழைய சோறு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் ஆய்வு முடிவில் தகவல். சென்னையில் நடிகை ஷகிலா மற்றும் அவரது வழக்கறிஞரை தாக்கிய விவகாரம். ஷகிலா தாக்கியதாலேயே திருப்பி அடித்ததாக வளர்ப்பு மகள் ஷீதல் மற்றும் ஜமீலா பேட்டி. கேலோ இந்தியா போட்டியில் மேலும் ஒரு தங்கப் பதக்கத்தை வென்றது தமிழ்நாடு அணி. 18 வயதுக்குட்பட்ட ட்ரெடிஷனல் யோகா பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை நவியா வெற்றி. மழை பாதிப்பால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு எதிரொலி. 1 டன் உப்பு 4500 ரூபாயாக விலை அதிகரிப்பு. நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்துக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. மோப்ப நாய்கள் உதவியோடு பயணிகளின் உடைமைகள் சோதனை. கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளை கவரும் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம்.
பார்வையில் பனிக்கடலில் மிதப்பது போல ரம்மியமாக காட்சி. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 1169 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அயோத்தியில் குவியும் பிரபலங்கள். அயோத்தி அனுமர் கோயிலில் தரையை சுத்தம் செய்த நடிகை கங்கனா ரணாவத். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதை காலம் சொல்லட்டும் என சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். சேலத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு. அதில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றுகையில், தெற்கில் விடியல் பிறந்தது போல இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்க இருப்பதாக, கொம்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்று என்னை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வைத்தது இளைஞர் அணிதான் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தன்னுடைய 30 வயதில் இளைஞர் அணி தொடங்கப்பட்டது முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞர் அணிதான் என்றும் அவர் பெருமைப்பட கூறினார். இளைஞர் அணி தனக்கு தாய் வீடு என்று தெரிவித்த முதலமைச்சர், தன்னை போல ஏராளமான தளபதிகளை உருவாக்கியதுதான் இளைஞர் அணி என்று தெரிவித்தார். நாம பெயர் சூட்டின நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு. மொழியை அழிச்சு, தமிழ் பண்பாட்டை அழிச்சு, மாநில மதிப்பு அழிச்சு, அதன் மூலம் தமிழினத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்திய கட்சி அதிமுக. இப்ப அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம். பல்லாயிரம் ஆண்டு தமிழின வரலாறு, நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்க வரலாற்றை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், அப்படியானால் தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி கலைஞர்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். ஒரு சீர்திருத்த இயக்கத்தின் கீழ் ஆட்சி வருமானால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து காட்டியிருப்பதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது கலைஞர் கற்றுத்தந்த முழக்கம் எனவும், அது நடைபெற உள்ள தேர்தலுக்கு பின் அது இந்தியாவின் முழக்கமாக மாறும் என்றும் கூறினார். எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மாநிலங்களை பிரதமர் மோடி ஆலோசிப்பதில்லை எனவும், மாநிலங்களை ஒன்றிய அரசின் ஏடிஎம்மாக மாற்றிவிட்டது ஒன்றிய பாஜக ஆட்சி என்றும் கூறிய முதலமைச்சர், மிகப்பெரிய பேரிடர் நடந்தபோது கூட நாம் கேட்ட நிதியை தர தயாரில்லை என்று குற்றம் சாட்டினார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வேட்டு வைக்க ஆளுநர்களே போதும் என்றும், நாம் அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி கூட்டாட்சியாக, மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் பணி தொடர்பாக 3 குழுக்களை அமைத்துள்ளதாகவும், யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களே வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார். நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது, இந்தியாவை வெல்வது. இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி. சேலத்தில் சூளுரைப்போம், சேர்ந்து எழுவோம், இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதனை காலம் சொல்லட்டும். நாடும் நமதே, 40 நமதே. இளைஞர் அணியினர் வருகின்ற 3 மாத காலம் உழைக்கும் உழைப்பில்தான் இந்தியாவின் அடுத்த 5 ஆண்டு எதிர்காலம் அடங்கியிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளைஞர் அணியினர் தங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்.
அத்துடன் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது, இந்தியாவை வெல்வது என்றும், இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி எனவும் தெரிவித்தார். இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டும் படையை சேலம் மாநாட்டில் இருந்து தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதே ஒன்றிய அரசின் முழுநேர வேலையாக உள்ளதாக சாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு ₹1 கொடுத்தால் வெறும் 29 காசுகள் மட்டுமே வரி பகிர்வாக ஒன்றிய அரசு வழங்குகிறது என்றும் குற்றம் சாட்டினார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்ட மரியாதையை கொடுத்த பிறகும் வெள்ள நிவாரண நிதிக்கு 1 பைசா கூட தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் திராவிட இயக்கத்தை மேலும் 1 நூற்றாண்டாவது பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக சார்பில் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகள் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் நீட் விலக்காக பெறப்பட்ட 85 லட்சம் கையெழுத்துக்களை முதலமைச்சரிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் பெறப்பட்ட கையெழுத்துகள் டெல்லியில் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், எம்பிக்கள் ஆர். ராசா, திருச்சி சிவா, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் உரையாற்றினர். பாஜகவின் அதிகார குவிப்பு குறித்தும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிவாரண நிதி அளிக்காதது குறித்தும் அவர்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்தனர். தாய் கழகத்தையே விஞ்சக்கூடிய அளவுக்கு இளைஞரணி முன்னேறி இருப்பதை பார்த்து அது பொதுச் செயலாளர் முறையிலே நான் பெருமைப்படுகிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னதை போல் 50 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு வயது கொண்ட திராவிட இயக்கத்தில் 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்தார் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தினார். அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நான் ஒரு கணக்கல்ல உரிமையோடு சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு நடத்தி செல்லுகிற ஆற்றல் உதயநிதிக்கு உண்டு என்பதை அவர் புரிவித்து காட்டியிருக்கிறார். சிவாஜியை விட 56 இன்ச்சு இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல. சிவாஜியை விட அமித்ஷா பெரிய வீரன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான மருந்து இங்கே இருக்கிறது. அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, நீங்கள் பிரதமராக இருக்கலாம், ஆனால் பிறப்பால் சூத்திரன் RSS ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது. அது ஆரம்பித்து விட்டது. 6 சங்கராச்சாரியரில் 4 சங்கராச்சாரி உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். சங்கராச்சாரி இந்து என்றால் நீங்கள் யார்? அந்த இந்து என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம். நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் தான். சட்டமன்றத்தில் சட்டப்படி அண்ணன் துரைமுருகன் இந்து, ஆனால் வன்னியர் என்று சொன்னீர்கள். பக்கத்தில் இருக்கிற நேரு இந்து, ரெட்டியார் என்று சொன்னீர்கள். பக்கத்தில் இருக்கிற IP இந்து, தேவர் என்று சொன்னீர்கள். எங்களை சாதியால் பிரித்தீர்கள்.
ஆனால் மதத்தால் ஒன்றாக்க விதைக்கிறீர்கள். நாங்கள் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் சட்டப்படி. ஆனால் நீங்கள் சொல்ற இந்துக்கள் நாங்களாக இருக்க விரும்பவில்லை. அந்த இந்து மத தேசியம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு திராவிட தேசியம், தமிழ் தேசியம், அந்த பிதாமகனாக இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க அந்த தேசியத்தை கொண்டு செலுத்துவார். 24 மத தேசியம் ஒழிக்கப்பட்டு எல்லா தேசிய இனங்களுடைய ஆட்சி அமையும் 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 என்பதற்கான உத்தரவாதம் இந்த மாநாடு என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவமே தவிர பெயரளவிற்கு இருப்பது மாறாக மத்திய அரசுக்கு அதிகாரங்களை குவிக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தின் கீழே இயங்குகிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி இல்லை என்றாரே, அதை உணர்ந்து அதே அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்று சொல்லியிருக்கின்றார். தோழர்களே, தம்பிமார்களே, பகைவர்கள் பவனி வர ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு கடமைகள் இருக்கின்றன. மாநில உரிமைகளை மீட்டாக வேண்டும். தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும். கோட்டை கொத்தளங்கள் பலப்படட்டும். வீரர்கள் கவசம் பூணட்டும். கட்கம் ஏந்தட்டும். களம் காணுவோம். வெற்றி பெறுவோம். 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்திய கூட்டணி இந்தியாவிலே ஆட்சியை கைப்பற்றும். அதை தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் இருப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு அண்ணன் உறங்குகிற இடத்திலே துயிலுகின்ற தலைவர் கலைஞரின் காலடியில் வெற்றியை கொண்டு போய் ஒப்படைப்போம். கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம். ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல், அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்க ஆளுங்களே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள். அதுக்கு ஹாலிடே வர 6 நாள் லீவு. ட்ரெயின் எல்லாம் தனியார் ட்ரஸ்ட் திறக்கக்கூடிய கோயிலுக்கு அரசு ரயில்கள் எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நமக்கு ஐஸ் வைப்பாங்க. ஐஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, இது 3 வரும். ராமேஸ்வரம் அரிச்சல் முனை கடற்கரையில் வழிபாடு செய்த பிரதமர் மோடி தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களில் நேற்று வழிபாடு செய்த பிரதமர் மோடி நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் தங்கியிருந்தார். தொடர்ந்து இன்று காலை ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட மோடி தனுஷ்கோடி வழியாக அரிச்சல் முனை பகுதிக்கு சென்றார். அப்போது சாலையின் இருபுறங்களிலும் நின்ற பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சீதையை மீட்க ராமன் புறப்பட்ட இடமாக கருதப்படும் அரிச்சல் முனை கடற்கரையில் வண்ண மலர்களை தூவி பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சிறிது நேரம் தியானம் மேற்கொண்டார். தனுஷ்கோடியில் கடந்த 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயலில் உயிரிழந்தவர்களின் நினைவு தூணுக்கு பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து தொலைநோக்கி மூலம் கடல் பகுதியையும் அவர் பார்வையிட்டார். இதையடுத்து தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயிலில் பிரதமர் மோடி வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு வழிபாடு நடத்தினார். அவருக்கு கோயில் அர்ச்சகர் தீர்த்த பிரசாதம் வழங்கினார்.
கோதண்டராமர் கோயிலில் தரிசனத்தை முடித்து பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக பேக்கரும்பு பகுதிக்கு சென்றார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்ற அவருக்கு பாஜகவினர் திரண்டு வரவேற்பு அளித்தனர். பின்னர் தனது தமிழ்நாடு பயணத்தை முடித்துக் கொண்டு மதுரையிலிருந்து விமானம் மூலம் பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டு சென்றார். ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும், இந்துக்களின் உண்மையான விரோதி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 25 தீர்மானங்களை முன்மொழிந்தார். அதன்படி கடுமையான நிதி நெருக்கடியிலும் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து திமுக இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை ஒழிப்பதில் இறுதி வெற்றியை பெறும் வரை போராட்டம் ஓயாது என்றும், குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுவார் என்ற சட்ட முன்வடிவை ஆதரிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்ற வலியுறுத்தியும் திமுக இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. மக்களுக்கு செய்த துரோகங்களை மறைக்க மதவாத அரசியலை முன்னெடுத்து கடவுளை ஏமாற்றும் பாஜக தான் இந்துக்களின் உண்மையான எதிரி என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம், பாஜக ஆட்சியை வீழ்த்திடுவோம், முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவோம் என்று சூளுரைத்தும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காகும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரணி மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமித்திட வலியுறுத்தியும் மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலைஞரின் மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை கைப்பாவையாக்கி எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் சுமார் 2 லட்சம் தொண்டர்களுக்கு சுவையான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் ஆசையுடன் பிரியாணி உண்டு மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதற்காக பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டு சனிக்கிழமை மாலையே விழா தொடங்கிவிட்டன. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்களுக்காக திமுக சார்பில் சுமார் 2 லட்சம் பேருக்கு மதிய உணவு தயாரிக்கப்பட்டது. சூடான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, தயிர் சாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அதன்படி 1,70,000 பேருக்கு மட்டன் பிரியாணியும் எஞ்சிய 50,000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. மட்டன் பிரியாணி செய்வதற்காக சுமார் 40,000 கிலோ மட்டனும், சிக்கன் 65க்காக 20,000 கிலோ சிக்கனும் வாங்கி தயார் செய்து உணவு தயாரித்து பரிமாறப்பட்டது. அதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் உண்டு மகிழ்ந்தனர். மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், சிக்கன் 65, ரைத்தா, இதெல்லாம், தயிர் சாதம் இதெல்லாம் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது.
எல்லா மக்களும் சாப்பிட்ற அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். மதியம் பசியில் வந்தோம். வந்ததுடனே அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். உடனே பார்த்ததும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா சூடாக அப்பப்போ எடுக்கிறாங்க போல இருக்குது. நல்லா சூடாக இருந்துச்சு. கூட சிக்கன் 65லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, தயிர் சாதம் இருந்துச்சு. குழந்தைக்கு தயிர் சாதம்லாம் ஊட்டணும், நல்லா இருந்துச்சு எல்லாமே. மாநாடு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். அனைவருக்கும் சமமாக தான் உணவு இருக்குது. சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது. மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க, சிக்கன் பிரியாணி வித் 65, பிரெட் அல்வா, எல்லாமே எல்லாருக்கும் போதுமானது அளவாக இருக்குங்க ஐயா. இல்லைங்க ஐயா, பொதுமக்கள் அனைவருமே பக்கத்து ஊரை சார்ந்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டு தான் போகிறாங்க. கட்சிக்காரங்கன்னு இல்லை, எல்லாருமே அதுக்கு. சீரக சம்பா அரிசியில் திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி தயாரிக்கப்பட்டு இருந்ததாக அங்கு வந்திருந்த தொண்டர்கள் தெரிவித்தனர். மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கை குழந்தைகளுடன் வந்து ஆர்வத்துடன் பிரியாணி வாங்கி சென்றனர். சிலர் ஆர்வத்துடன் அங்கேயே சுவைத்து மகிழ்ந்தனர். தமிழக முதலமைச்சர் மாதிரி இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க. நல்ல பிரியாணி கொடுத்தாங்க, நல்ல முறையில் சாப்பிட்டோம். என்ன திமுக மாநாட்டில் பங்கேற்றவர் பசியார மட்டன் பிரியாணி, சிக்கன், பிரெட் அல்வா என சுவையான உணவு வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழா நாளை மதியம் நடைபெற உள்ள நிலையில் குடமுழுக்கு பூஜைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மொத்த அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ள நிலையில் விழாவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். நாளை கும்பாபிஷேகம் காண்கிறார் அயோத்தி ராமர். கடந்த 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து ராமர் பிறந்த இந்த அயோத்தியில் அவருக்கு கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2020ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அடிக்கல் நாட்டப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1800 கோடி ரூபாய் செலவில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பணிகள் தடபுடலாக தொடங்கி நடைபெற்றது. 3 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட கோயில் கட்ட முடிவு செய்யப்பட்டு விறுவிறுப்பாக பணிகள் நடைபெற்று வந்தது. கோயில் முழுமையாக கட்டி முடிக்க இன்னும் பல மாதங்கள் ஆகும். ஆனால் முன்கூட்டியே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்க முடிவு செய்யப்பட்டது. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெறும் எண்ணத்தில் கட்டி முடிக்காத கோயில் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய அரசும் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அரசியல் கட்சிகள். அனைத்து விமர்சனங்களையும் புறம் தள்ளி கும்பாபிஷேகத்திற்கான தேதியை முடிவு செய்தது 2 அரசுகளும். அதன்படி நாளை அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 16ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வரும் சிறப்பு பூஜைகள் நாளை காலை வரை நடக்கும். அதன் பிறகு எவ்வாறு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை விவரிக்கிறார் சாமி சுனில்தாஸ். 12:30 வந்து மத்தியான முகூர்த்தம் சொல்லும். சூரியன் மத்தியத்துக்கு வரும்போது ஆல் தி தேவதாஸ் அட்டெண்ட். 30 முக்கோடி தேவதைகளும் வந்து இந்த பிரதிஷ்டா இந்த பிராண பிரதிஷ்டையை அட்டெண்ட் செய்வேன். 12:30க்கு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் பூஜை வந்து நடக்கும்? யார் யாரெல்லாம் அதில் கலந்துப்பாங்க? அதில் எல்லா ப்ரீஸ்ட்டு, ஆல் தி யோகிஸு, டெவோட்டீஸு, கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸு எல்லாம் வேர்ல்டு ரெப்ரசன்டேஷன் அங்கே வரும். அதுக்கு அந்த பூஜையில் ட்ரெடிஷனாக என்ன சொன்னால் அதில் அட்டெண்ட் பண்ணது வந்து 30 முக்கோடி தேவதாஸ். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச மாநில கவர்னர் மற்றும் முதலமைச்சர், ராமஜென்ம பூமி அறக்கட்டளை சேர்ந்தவர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வெளிநாட்டு பிரதிநிதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னணி நடிகர் நடிகைகள் என 8000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடக்க உள்ளதை ஒட்டி அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது என்று கூறலாம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் அயோத்தியிலிருந்து சன் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன். பிரபல நடிகை ஷக்கீலாவை அவரது வளர்ப்பு மகள் சரமாரியாக தாக்கி கீழே தள்ளிவிட்டதுடன் சமாதானம் செய்ய வந்த பெண் வழக்கறிஞரையும் தாக்கியதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஷக்கீலாதான் ஆட்களை ஏவி தாக்குதல் நடத்தியதாக வளர்ப்பு மகள் குற்றம் சாட்டியுள்ளார். ஷக்கீலாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இடையே மோதல் வெடித்தது எதனால்? பிரபல கவர்ச்சி நடிகை ஷக்கீலாவை அவரது வளர்ப்பு மகள் சீத்தல் சரமாரியாக தாக்கியதுடன் சமாதானப்படுத்த முயன்ற பெண் வழக்கறிஞரையும் தாக்கிவிட்டு தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
சென்னை கோடம்பாக்கம் யுனைடெட் காலனி 1வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் கவர்ச்சி நடிகை ஷக்கீலா. இவர் ஏராளமான மலையாள திரைப்படங்கள் மற்றும் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானவர். அண்ணன் மகள் சீத்தல் என்பவரை 6 மாத கைக்குழந்தையாக இருந்தது முதல் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். ஷக்கீலாவின் அண்ணன் குடும்பத்தினர் கோடம்பாக்கம் ட்ரெஸ்ட்புரத்தில் வசித்து வருகின்றனர். நேற்று பிற்பகல் ஷக்கீலாவிற்கும் அவரது வளர்ப்பு மகள் 19 வயது சீத்தலுக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஷக்கீலாவை தாக்கி கீழே தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின் சீத்தல் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாராம். இது தொடர்பாக ஷக்கீலா தனது தோழி நர்மதா என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கம் கங்கா நகரில் வசித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா என்பவரை நர்மதா தொடர்பு கொண்டு ஷக்கீலா வீட்டிற்கு சென்று அவருக்கு உதவி செய்யுமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா ஷக்கீலாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக ஷக்கீலாவிடம் கேட்டறிந்துள்ளார். ஷக்கீலாவின் வளர்ப்பு மகள் சீத்தலை செல்போனில் தொடர்பு கொண்டு ஷக்கீலாவுடன் சமாதானப்படுத்தி வைப்பதாக அழைத்துள்ளார். சிறிது நேரத்தில் சீத்தல், அவரது தாய் 45 வயதுள்ள சசி, 22 வயதுள்ள அக்கா ஆகிய 3 பேர் ஷக்கீலாவின் வீட்டிற்கு வந்துள்ளனர். வழக்கறிஞர் சௌந்தர்யா இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஆத்திரமடைந்த சீத்தல் அங்கிருந்த ஆஸ்திரேயால் வழக்கறிஞர் சௌந்தர்யாவின் தலையில் ஓங்கி அடித்ததுடன் ஷக்கீலாவிற்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அப்போது சீத்தலின் தாய் சசி வழக்கறிஞர் சௌந்தர்யாவின் வலது கை மணிக்கட்டில் கடித்து காயம் ஏற்படுத்தியதாகவும் அதற்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சௌந்தர்யா புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய கோடம்பாக்கம் போலீசார் ஷக்கீலா வசிக்கும் குடியிருப்பில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். நடிகை ஷக்கீலாவின் சொத்துக்களை அபகரிக்கும் வகையில் அவரது வளர்ப்பு மகள் சீத்தல் தனது பெற்ற தாய் மற்றும் சகோதரியுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாரா அல்லது வேறு காரணமா என்பது உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் நடிகை ஷக்கீலா உள்ளிட்டவர்களை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை வளர்ப்பு மகள் சீத்தல் மற்றும் அவரது அக்காள் ஜமீலா ஆகிய இருவரும் மறுத்துள்ளனர். எங்களை தாக்குவதற்கு ஆட்களை செட் செய்தவர் ஷக்கீலா தான். நாங்கள் அவரை அடிக்கவில்லை, அவர்கள்தான் எங்களை முதலில் அடித்ததாகவும், பிரச்சனை நடந்த வீட்டில் சிசிடிவி கேமரா உள்ளது, அதனை பார்த்தாலே உண்மை என்னவென்று தெரிந்துவிடும் என்றும் கூறியுள்ளனர். நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்தோம். அவங்க தான் எங்களுக்கு வாலண்டியராக ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எங்களை அடிக்கிறதுக்கு ஆள்லாம் செட் பண்ணாங்க. நாங்களாம் அவங்கள யாரும் போய் அடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்கள அடிக்கவே இல்லை. சண்டை எங்களுக்கும் எங்கள் அத்தைக்கும் தான் சண்டை ஸ்டார்ட் ஆனது. சண்டை எங்களுக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா வாலண்டியராக அவங்க தான் இன்வால்வ் ஆனாங்க. எங்கள் ஃபேமிலி பிரச்சனை நாங்கள் எனக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு பேசிப்போம், தேவையில்லாமல் அவங்க தான் இன்வால்வ் ஆனாங்க. ஆனதுனால ஜெயிலில் போடுவேன்னு என் தங்கச்சியை சொன்னாங்க. அப்படியே பேச்சு வாக்கில் அவங்க ஏதோ ஒன்று தூக்கி என் தங்கச்சி மண்டையில் அடித்ததுனால இவ திருப்பி அடித்ததுனால பிரச்சனை கொஞ்சம் இதுவாச்சு. எங்கள் அம்மாவை அடித்தாங்கன்ட்டு நான் போய் அவங்கள அடித்தேன். அவங்க எங்கள் ரெண்டு பேர் முடியும் சுற்றி அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் எங்கள் அம்மா அவங்களுக்கு அடிச்சிட்டாங்க. எங்கள் அத்தையெல்லாம் யாருமே அடிக்கல, எதுவும் இல்லை. எங்கள் அத்தை நல்லா தான் இருக்காங்க. எங்கள் அத்தை வீட்டில் கேமரா இருக்குது. கேமராவில் ஹாலில் தான் இது நடந்தது. ஹாலில் இருக்க ஃபுட்டேஜில் எல்லாமே கவராக இருக்கும். அவங்கள நாங்கள் அடிச்சுன்றதுக்கான ப்ரூஃப் அவங்கள போட சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்துலாம் வளர்க்கல. நாங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியோடு தான் அத்தை வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரச்சனால எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்துட்டோம். எங்கள் அம்மா கூட நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் தான் ஒரு 2 இயர்ஸாக தான் இப்போ தான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கா. சின்ன வயசுலேருந்துலாம் இல்லை. சௌந்தர்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்கள அடித்தோம், இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் மறைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் எங்கள் அத்தை பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள அடிச்சுட்டு நாங்கள் மறைஞ்சிருக்கோம். நாங்கள் மறைஞ்சலாம் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி தான் என் வீட்டில் தான் இருக்கோம். போலீஸ் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு மண்டே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ண வீடியோலாம் இருக்குது. அவங்க எங்களை பேசின வீடியோ, அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பின வீடியோ எல்லாமே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் சொல்லுவோம். பிரபல கவர்ச்சி நடிகை ஷக்கீலா மற்றும் வழக்கறிஞர் சௌந்தர்யா ஆகியோர் தாக்கப்பட்டதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பது பற்றி காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் முடிவிலேயே உண்மை நிலை என்ன என்பது தெரிய வரும். தமிழ்நாட்டு கோயில்களில் நாளை பூஜை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி தமிழ்நாட்டு கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடத்துவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை வாய்மொழியாக தடை விதித்துள்ளது என தவறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. கோயில் பணிகளை போற்றும் வகையில் நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் செயலுக்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்து சமய வழிபாட்டு உணர்வுகளில் ஊற்றியுள்ள தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் இந்த உண்மை புரியும் என்றும் மாற்று கருத்துடைய எதிர்க்கட்சிகள் கூட இதனை மறுக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. எனவே உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை நடத்த தடை என பொய் செய்தி பரப்பும் நிர்மலா சீதாராமனுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நாளான நாளை தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியையும் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி அளிக்க மறுப்பதாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். இந்த புகாருக்கு விளக்கமளித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தி பரப்பப்படுவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்ச் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்குரியது என்றும் அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டுள்ளார். எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. நிதி அமைச்சர் என்ன, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா? விசாரித்து இருக்கின்ற உண்மையை போட வேண்டும். ஒருவர் ஒரு கூற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும். அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார்? எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது? தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசியல் விழாவாக நடத்துவதால் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்புவதாக கூறினார். குடல் சார்ந்த நோய்களுக்கு பழைய சோறு தீர்வாக இருப்பது தமிழ்நாட்டில் நடந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த பழைய சோற்றின் மருத்துவ மகத்துவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வாழ்வியல் மற்றும் உணவு பழக்கத்தின் மாற்றத்தால் குடல் தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக 100இல் 30 பேருக்கு குடல் அழற்சி நோய் காணப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இதற்கு பல மருத்துவங்கள் இருந்தாலும் பழைய சோறு சாப்பிடுவது தீர்வாக இருக்கிறது என்பது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் இரைப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் ஜஸ்வந்த் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் போன்ற குடல் அழற்சி வியாதிகள், இந்த வியாதிகள் மிகவும் குணப்படுத்த முடியாத வியாதிகள், கடைசி வரைக்கும் மருந்துகள் உண்ண வேண்டிய வியாதிகள். இந்த பழைய சோறு கொடுத்த முறையில் இந்த நோய் கண்டுபிடித்தவுடன் அந்த அனைத்து நோயாளிகளும் வேறு மருந்து இல்லாமலே சரியாகிவிட்டார்கள். மற்ற நோயாளிகள் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பழைய சோறு வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தீராத ஏப்பம், மலக்குடல் பிரச்சனை உட்பட குடல் சார்ந்த நோய்களுக்கு தீர்வு பெற்றதாகவும் குணமடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வெறும் வயிற்றுல கரைச்சி ஃபஸ்ட்டு பழைய சோறை கொடுங்க. அதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டையும் அந்த தண்ணி எடுத்து மோஷன் போகிற வழியில் யூரின் டியூப் மூலிமா உள்ளேயும் விட சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நாங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்தோம். அது மூலிமா குழந்தைக்கு வந்து அப்படியே புண்ணு ஆற ஆரம்பிச்சிது. பழைய சாதத்தில் ஐ ஜஸ்ட் கண்டினியூட் ஒரு 40 அந்த PAN 40 ஈக்குவலண்ட் ஒரு டேப்லெட் ஒரு டாக்டர் கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணேன். அதையும் நான் வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் டாக்டர் வந்து ஒரு திருப்பி 2 months கழிச்சு நான் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அண்டு எப்படி நான் அந்த ஏப்பம் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. தினமும் காலையில் பழைய சோறு சாப்பிட்டு அதன் நீரினையும் குடிப்பதால் குடற்புண், குழந்தையின்மை, மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் பிரச்சனை சரியாகும் என்றும் எலும்பு வலுப்பெறும் என்றும்
மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் பழைய சோறு உண்பது உடல் நலனுக்கு அருமருந்தாக இருப்பது ஆய்வின் மூலம் உறுதியாகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.